கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? சின்ன பிள்ளைங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள நம்ம ஊக்குவிக்கிறது தான் நல்லது. அவங்கள நம்ம காயப்படுத்துகிற மாதிரி பல நேரங்களில் சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். அதுக்கு பதிலாக அவங்க செய்கிற காரியங்களை வச்சு அவங்கள ஊக்குவிச்சோன்னா அவங்க நிச்சயமாக பெரிய ஆளாக வருவாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். 1 சாமுவேல் 2:26. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? சாமுவேல் அப்படின்ற சின்ன பையன் வளர்ந்து பெரியவன் ஆகும்போது பல காரியங்களை செஞ்சானாம். சாமுவேலோடைய சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன பையன் காட்டுக்குள்ள மூலிகை எடுக்கிறதுக்காக அடிக்கடி போவான். அங்க ஒரு பெரிய மனிதர் பன்றிகள் மேய்க்கிறதுக்காக வருவாரு. அந்த சின்ன பையனை பார்த்து அவரு கேலி பண்ணுவாரு. நீ எதுக்குடா வந்து இங்க செடி எடுத்துட்டு இருக்கன்னு கேட்பாரு. அவன் சொல்லுவான், நான் செடி எடுக்க வரல, நான் ஒரு மருந்து தயாரிக்க போறேன், அதுக்கு மூலிகை எடுக்க வரேன் அப்படின்னு. அந்த பன்றி மேய்க்கிறவர் அந்த சின்ன பையனை எப்பயுமே கேலி பண்ணிகிட்டே இருப்பார். அப்புறம் கொஞ்ச நாள் அந்த சின்ன பையன் காட்டு பகுதிக்கு வராததை இந்த பெரியவர் கவனிச்சாரு. ஒரு நாள் மலை பக்கமாக பன்றிகள் மேய்ச்சிட்டு இருக்கும்போது கால் எடறி கீழே விழுந்துட்டாரு அந்த பெரியவர். அவர் கீழே விழுந்தது தான் அவருக்கு ஞாபகம் இருந்தது. அவர் முழிச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு குளிர்ந்த காற்று அடிச்சிட்டு இருந்தது. அவருடைய தலையில ஏதோ பாரமா இருந்தது. கிட்ட பார்த்தா அந்த சின்ன பையன் உட்கார்ந்துருந்தான். அவரு என்னாச்சு, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டாரு. அந்த சின்ன பையன் சொன்னான், நீங்க கீழே விழுந்து தலையில அடிபட்டு அதிக ரத்தம் போனதுனால மயக்க நிலையில இருந்தீங்க. உங்களை நான் பார்த்ததுனால இங்க கூட்டிட்டு வந்து நான் கண்டுபிடிச்ச மருந்தை உங்களுக்கு தலையில வச்சு விட்டேன். அது உங்க ரத்த போக்க நிறுத்தினதோட உங்களை 15 நாள் கழிச்சு முழிக்க வச்சிருச்சு அப்படின்னு சொன்னான். அந்த பெரியவருக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு அந்த சின்ன பையனை கேலி செஞ்சதுக்கு. சின்ன பிள்ளைங்க ஏதோ செய்கிறாங்கன்னு அவங்கள கேலி பண்ணுறதோ இல்லைன்னா அவங்கள நம்ம செய்ய விடாமல் தடுக்கிறதோ தப்பு. அவங்கள நம்ம ஊக்குவிக்கும் போது நிச்சயம் பெரிய ஆளாக வருவாங்க. அடுத்த கதையில் சந்திப்போம்.